سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினாலே இந்த 16வது தராவிகை நாம் நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இருக்கே, அந்த வார்த்தைகளை அல்லாஹ் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் அதை அப்படியே அங்கீகரித்து விடுகிறான். நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்கே, சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அதை அப்படியே அங்கீகரித்து விடுகிறான். அதனால் ரொம்ப நம்ம கவனமாக என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம பேசணும். கொஞ்சம் இப்படி வாங்கினேன். இப்போ என் பார்வை அவ்வளோ தூரம் வரமாட்டேங்குது. 2 பக்கம் திரும்பினாலும் பார்வை கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா என் பார்வை இதோட நின்றுக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆக என்ன சொன்னால், நம்முடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நம்ம பேசணும். பாருங்கள், சில நேரங்களில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் அது அப்படியே ஆகி போயிடும் அப்படிங்கிறத நம்ம இயல்பாக உலகத்தில் பார்க்குறோம். சில இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இளைஞர்களுக்கு சரியான வேலை கிடைக்கல. அப்போ யாராவது நண்பர்கள் பேசும்போது போகும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எனக்கெல்லாம் எங்கே வேலை கிடைக்க போகிறது என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ள ஒரு வருத்தத்தோடு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா அவருக்கு சரியான வேலை கிடைக்கவே கிடைக்காது. இயல்பாக நம்ம பார்க்க, எனக்கு வேலை கிடைக்கும், என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன் மீது நம்பிக்கை வைத்து, படைத்தவன் மீது நம்பிக்கை வைத்து, நான் படித்த படிப்புக்கு அல்லது எனக்கு அதை விட என்ன செய்யணும்னு சொன்னால் ஏதாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு கிடைக்குங்க அப்படின்னு சொன்னார்னா கிடைச்சிடும். எனக்கெல்லாம் எங்கே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னார்னா கடைசி வரைக்கும் அவருக்கு வேலையே கிடைக்காது. அதே போல் பார்க்குறோம் நம்ம இன்னும் சில வார்த்தைகளை, எனக்கெல்லாம் எங்கே கல்யாணமாக போகுது, என் வயசு 33 ஆயிடுச்சு, இதை எனக்கு யார் கொண்டு தர போகிறா, என் வயசு 33 ஆயிடுச்சு. அதே போல் பெண்கள், என் வயசுலாம் பாருங்கள் 28 29 இப்படி போய்கிட்டு இருக்கு, இதுக்கு பாரு யார் என்ன கட்டிக்குவா அப்படின்னு மனசுக்குள்ளே நொந்து போயிடும். எனக்கெல்லாம் எங்கே கல்யாணமாக போகுது அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சில நேரங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த வார்த்தை அல்லாஹ் சில நேரங்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால் அப்படியே நடத்தி வச்சிடுறான். அதை என்ன செய்யுது, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சரியான ஜோடி அமையாமலே போகிறது அப்படிங்கிறது நம்ம உலகத்தில் பலரை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போல் நம்ம பையனை பார்த்து அம்மா சொல்லுவாங்க, இல்லைன்னா அத்தா சொல்லுவாங்க, என் பையன்லாம் எங்கே உருப்பட போகிறான், இவன் ஒரு நாளும் உருப்பட மாட்டான். பெற்றோர்கள் சொல்கிறாங்களா? பல பெற்றோர்கள் சொல்கிறதா என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம பார்ப்போம். நம்மளையும் சொல்லுவோம், சொல்கிற ஆட்கள் நம்மளே என்ன செய்வோங்க, இங்கே இருப்போம், கண்டிப்பாக இருப்போம். ஏன்னா உருப்படவே மாட்டப்பா, நீ உருப்படவே மாட்டடி, நீ இப்படி தான்டா என்ன செய்வோம், நம்ம அப்படி சொல்லுவோம். அப்படி சொல்றதை தடை செய்யணும்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. அப்படி சொன்னால் அல்லாஹ் ஒரு நாள் அதை ஆமீன் போட்டா அங்கீகரிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ஆகிவிடும். கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை உருப்படாமலேயே போயிடும். அந்த பிள்ளை என்ன ஆகிடும், உருப்படாமலேயே போயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தம்பி கொஞ்சம் இருந்தீங்க, நீங்கள் வா, நீங்கள் இந்த பக்கம் வா, நீ எந்திரி, நீ அங்கே போகணும். உருப்படாமலேயே போயிடுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் என்ன செய்யலாம், தேரமாட்டான் என் பிள்ளை, நீலாம் பரீட்சையில் தேரவே மாட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. சில வாத்தியார்கள் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் சில மாணவர்களை பார்த்து, நீ எல்லாம் எங்கே தேர போகிற, நீ இந்த கிளாஸில் உட்கார்ந்துருக்க வேண்டியது தான் அப்படிம்பாங்க. அவனை தேர்த்தி விடணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, நீ தேர்வடா தம்பி, நீ படி, நீ உன்னால் முடியும் அப்படின்னு உற்சாகப்படுத்தி அந்த வார்த்தையை சொன்னால் அவன் நினைச்சவான்னு சொன்னால் அவன் எப்படியும் தேறிடுவான். ஆனால் தேரமாட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் அந்த கிளாஸில் உட்கார்ந்துருப்பான். நம்ம பார்த்தோம். ஒரு எடுத்துக்காட்டுக்காண்டி 2-3 செய்திகளை சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்படியே நடந்தது அப்படிங்கிறதுக்கான சில வரலாற்று நிகழ்வுகள், அப்படி நடந்ததுங்கிறதுக்காக வேண்டி வரலாற்று நிகழ்வுகளை, சில நிகழ்வுகளை நான் சொல்கிறேன் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு கிராமவாசி நோயுற்று இருக்கிறார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு. அவர் ஒரு நோயுற்று இருக்கிறார். கொஞ்சம் வயசும் கூட கூடுதலான வயசும் கூட. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க நோய் விசாரிக்கிற அந்த விஷயத்தை அடிப்படையில் அவர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நலன் விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்,
நோயாளி சந்திச்சா நம்ம என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லணுமா? முழுசா சொல்லுங்களேன். லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். கவலைப்படாதீங்க, சுத்தமாயிடும், கவலைப்படாதீங்க. நீங்க தூய்மையாடுவீங்க, நோயிலிருந்து நீங்க தூய்மையாடுவீங்க, அல்லாஹ் நாடிட்டா தூய்மையாடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்படி சொன்ன உடனேயே அந்த படுக்கையில் இருக்கிறார் அவர் பெரியவர், அந்த கிராமவாசி. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கல்லா பல்ஹிய ஹும்மா தஃபூர் அவு தசூர். இல்லை இல்லை, எனக்கு வந்திருக்கிற இந்த நோய் இருக்க, அதுவும் கடுமையான காய்ச்சல், ரொம்ப சூடா தகிக்கிற காய்ச்சல். இதெல்லாம் வயசானவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவரை மண்ணறைக்கு கொண்டு போகாம விடாது, அவரை மண்ணறைக்கு கொண்டு போகாம விடாது. சொல்றாரு என்ன, அவ் தசூர் அலா ஷைஹின் கபீரின் துசீருஹுல் கபூர் குபூர். அவரை கொண்டு போய் கபர்ஸ்தான்ல வைக்கிற வரைக்கும் இந்த காய்ச்சல் போகாது அப்படின்னு என்ன செய்யறாரு, அந்த படுக்கையில் இருக்கிற அந்த பெரியவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்னு சொன்னாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல நானா தூய்மையெல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, நீங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம், எனக்கு மௌத்து தான், எனக்கு மௌத்து தான் அப்படி என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த பெரியவர் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றீங்க, அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படியே சரி ஆயிட்டு நடக்கட்டும். அன்னைக்கு நைட்டே மூத்து, அன்னைக்கு நைட்டே மௌத்தா போனார் அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. புகாரியில 5656 என்னங்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5656 அப்படிங்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் ஒரு துஆ செஞ்சு லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ்னு சொல்றாங்க. உடனே நம்ம என்ன செய்யணும், ஆமீன் சொல்லிட்டு அல்லாஹ் எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுற, அல்லாஹ் இன்னும் எனக்கு நல்ல என்ன நோயில பரிசுத்தப்படுத்துற அல்லான்னு சொல்லி கேட்டிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு, நான் எங்க தேர போறேன், எனக்கு எங்க இந்த காய்ச்சல் என்ன விட போகுது, இந்த வந்திருக்க காய்ச்சல் எனக்கு மௌத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ரசூலுல்லாஹ் அப்படியா, ஆம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசியில் மௌத்து. அன்பிற்கினியவர்களே, வார்த்தைகளில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் குறிப்பா பெற்றோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பிள்ளைகளிடத்துல பேசுகிற பொழுது ரொம்ப கவனமா பேசணும். பிள்ளைகளிடத்துல நம்ம பிள்ளைகளை எச்சரிக்கிற பொழுது, பிள்ளைகளை கண்டிக்கிற பொழுது நல்ல வார்த்தைகளை என்ன செய்யணும்னு சொன்னா கவனமா என்ன செய்யணும்னு சொன்னா பயன்படுத்தணும். அவங்கள கவனமான வார்த்தைகளை சொல்லி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு செய்தி. அதே போல பாருங்க, இன்னொரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கள அவங்க சொன்னதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்னஹு சமிஅ ரஜுலன் வஹுவ யகுல். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தைன்னு சொன்னா ஒரு துஆவை செய்றார். அல்லாஹ்கிட்ட துஆவை செய்றார். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபுர. அல்லாஹ் எனக்கு பொறுமையை கூறா. அல்லாஹ் என்ன கேட்டார், அவரு பொறுமையை கூறா அல்லான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் எதுக்கு பொறுமையை சொல்றீங்க, நீங்க பொறுமையெல்லாம் கேட்காதீங்க. பொறுமை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? எனக்கு பொறுமையை கூறா அல்லான்னு சொல்லி கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கேட்காதீங்கன்னு அந்த நபருக்கு சொன்னாங்க. அந்த நபருக்கு என்ன செஞ்சாங்க, நீங்க பொறுமையை கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. பொறுமையை கூறா அல்லான்னா என்ன அர்த்தம், எனக்கு சோதனையை கொடு, சோதனை கொடுத்து அப்புறமே எனக்கு பொறுமையை கொடுன்னு அர்த்தம். சோதனையை கொடு எனக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறமே அந்த சோதனையில் நான் பொறுமையா இருக்கிறதுக்கான அந்த பொறுமையை எனக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க சோதனையை கேட்குறீங்க, நீங்க சோதனையை ஏன் நீங்க கேட்டு வாங்குறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸஅல்தல்லாஹ தஆலல் பலாஅ. அல்லாஹ்விடத்தில் நீங்க முசீபத்தையா கேட்குறீங்க, நீங்க பொறுமையை கொடுன்னு சொல்லி கேட்கறதன் மூலமாக நீங்க எதை கேட்குறீங்க, நீங்க உங்களுக்கு நீங்களே சோதனைகளை கேட்டுக்கிறீங்க, முசீபத்தை கேட்டுக்கிறீங்க, பலாயை கேட்டுக்கிறீங்க. ஸஅல்தல்லாஹ தஆலல் பலாஅ. பலாவை நீங்க கேட்குறீங்களா, முசீபத்தை நீங்க கேட்குறீங்களா? அப்படிலாம் கேட்காதீங்க. ஃபஸ்அலுஹு அல் ஆஃபியத. அந்த அல்லாஹ்விடத்தில் நீங்க ஆரோக்கியத்தை கேளுங்க. அல்லாஹ் என்ன ஆரோக்கியமா விடால, எந்த நிலையிலும் நான் ஆரோக்கியமா இருக்கணும், என்னுடைய உள்ளம் ஆரோக்கியமா இருக்கணும், நான் உடல் ஆரோக்கியமா இருக்கணும், என்னுடைய சிந்தனைகள் ஆரோக்கியமா இருக்கணும், நான் எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கணும், அப்படி நீங்க கேளுங்க. அதை விட்டு ஏன் சோதனை நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. வார்த்தையில் கவனம் வேண்டும். அல்லாஹ்விடத்துல கேட்கறதுல கூட எவ்வளவு கவனமா கேட்கணும் அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அந்த நபருக்கு சொல்லி தந்ததாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிச்சு தருகிற செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்த்தோம். ஆக வார்த்தையில் ரொம்ப கவனம் வேண்டும். பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு செய்தி சொல்லுங்களேன்.
இந்த பக்கம் யாராவது சொல்றீங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி ஏதாவது ஒரு செய்தி. ரொம்ப அழகா இருப்பாங்க. பார்த்தீங்களா, டக்கு டக்கு டக்குன்னு இங்கே தான் வரும். இந்த பக்கம் யாராவது இன்னும் ஏதாவது செய்தி சொல்றீங்களா? என்ன? தந்தையை பிரிந்திருந்தார்கள். சின்ன வயசுல என்ன பண்ணாங்கன்னா, சகோதரர் கொண்டு போய் கேணிக்குள்ள போட்டாங்க, தந்தையை பிரிஞ்சிருந்தாங்க. சரியான பதில். பரவாயில்ல. இப்போ செய்திக்கு வருவோம். பாருங்க, ரொம்ப அழகானவங்க. இப்போ இவர் சொன்ன செய்தியிலேருந்து நம்ம சொல்லுவோம், ஆனால் சொன்ன செய்தியிலேருந்து நம்ம சொல்லுவோம். ரொம்ப அழகானவர். அவருடைய அழகு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, அந்த எகிப்தினுடைய அரசர் அப்துல் அசீஸ் அவருடைய பேரு சுலேஹா அம்மா. இவங்க பேரு சுலேஹா. அவங்களுடைய மனைவி அப்துல் அசீஸுடைய மனைவி சுலேஹா. அவரின் மீது ஒரு ஆசையை ஏற்படுத்தியது. யார் மீது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது ஒரு ஆசை ஏற்படுத்துச்சு. ஆசை ஏற்படுத்தணும்னா தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க. எப்படி அங்க போனாங்கிறது வரலாறு. அது ஒரு வரலாறு, பெரிய வரலாறு. கொண்டு போய் கேணிக்குள்ள போட்ட உடனே சகோதரர் கொண்டு போய் கேணிக்குள்ள போட்டாங்க. அந்த பக்கமும் ஒரு வியாபார கூட்டம் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவரை கேணிலேருந்து எடுத்துக்கிட்டு போனாங்க, சந்தையில வச்சு விற்பனை பண்ணாங்க. அப்ப அடிமைகள் சொல்லி விற்பாங்க. அப்படி விற்கும் போது இவங்களை வாங்கிட்டு போயிட்டாங்க, இவங்களை வாங்கிட்டு போனாங்க, வளர்ந்தாங்க. இப்போ சுலேஹா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்துட்டு, அந்த அழகை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அந்த அழகை பத்தி சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, நான் மெஹராஜுக்கு போகிற பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் கண்டேன். ஒரு வானத்துல பார்க்கிறாங்க. அப்ப பார்த்த எப்படி இருந்தாங்கன்னு தெரியும்னா, மொத்த அழகிலே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அழகு, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அழகுன்னா பாருங்களேன், எத்தனை விதமான ரம்மியமான காடுகள் இருக்கு, எத்தனை நீர்வீழ்ச்சிகள், கண்கொள்ளா காட்சி, பச்சை பசேர்னு பயிர்கள், உலகத்துல என்னென்ன அழகுகள் இருக்கு, எத்தனை பறவைகள் அழகா இருக்கும், எத்தனை விதமான விலங்குகள் அழகா இருக்கும். அப்படி ஒட்டுமொத்த அழகிலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதி அழகை பெற்றிருக்கிறார்கள், நான் பார்த்தேன் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. அவ்வளவு அழகு. அந்த அழகுல மயங்கி போனாங்க சுலேஹா அம்மையார். மயங்கி போனாங்க. மயங்கி போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ஆசை என்னங்க சொன்னாங்க, முடியாதுன்னு சொன்னாங்க. பெண்கள் எல்லாம் கூட இருக்க பெண்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா நீ கூப்பிடுற, அவர் வரமாட்டேங்கிறாரு, எம்மா நீ கூப்பிடுற, அவர் என்னமோ மறுக்கிறாரு, வரமாட்டேங்கிறாரு, ஆசைக்கு இணங்க மாட்டேங்கிறாரு, எல்லாம் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. இதெல்லாம் அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், நான் கதையா சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே சொல்லி காட்டுறான். அப்ப இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, வரீங்களா இல்ல நான் உங்களை தூக்கி கொண்டு சிறைச்சாலைக்குள்ள போடட்டுமா? ஏன் காரணம் என்ன? யாருடைய மனைவி இவங்க? அரசனுடைய மனைவி. அரசர்கிட்ட போய் எதையாவது சொல்லி தூக்கி உள்ளதுக்கு போட்டுடலாம் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மிரட்டுறாங்க. மிரட்டின உடனே இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ செய்யறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஒரு துஆ செய்யறாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அத்தியாயத்துல 12வது அத்தியாயம், அது வந்து 33வது வசனத்துல அந்த அவங்க செஞ்ச அந்த சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்றான், கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகு மினல் ஜாஹிலீன். என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க அப்படி சிறைச்சாலைக்குள்ள போட்டுருவேன்னு சொன்ன உடனே, ரப்பே இந்த அம்மாட்டின்னு என்னை காப்பாத்துறா அல்லாஹ், நான் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல. அவங்க என்ன சொன்னாங்க? நானே சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, சிறைக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மாவுடைய இந்த பெண்களுடைய சூழ்ச்சியில் இருந்து என்னை பாதுகாத்துடுறா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, துவா செஞ்சாங்க. அல்லாஹ் எங்க அனுப்பி வச்சான்? சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சுட்டான். கடைசியில் எங்க இருந்தாங்க? அவங்க சிறைச்சாலைக்குள்ள இருந்தாங்க. கொஞ்ச நாள் சிறைச்சாலைக்குள்ள, பல ஆண்டுகள் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாங்க. அதுக்கு பிறகு வெளியே வந்தாங்க, வந்து நிதியமைச்சரானாங்க அப்படிங்கிறது வரலாறு. சிறைச்சாலைக்குள்ள இருந்துகிட்டே நிதியமைச்சர் ஆக்கி விட அல்லான்னு சொல்லி துவா செஞ்சாங்க. இதுல வரும் ஒரு செய்தி, வரலாறு, இந்த வரலாறுல ஒரு செய்தி வரும், என்ன நிதியமைச்சர் ஆக்கி வை அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சாங்க. அல்லாஹ் வெளியாக்குனா நிதியமைச்சர் ஆக்கி வச்சான். அன்பிற்கினியவர்களே, இப்ப நம்ம இங்க பார்க்கிற செய்தி என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல இவங்க இப்ப இது சம்பந்தமா அடுத்து அந்த அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் குதுஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி குர்துபி அப்படிங்கிற கிதாபில் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது, யாரெல்லாம் இந்த பெண்களுடைய சூழ்ச்சியில் இருந்து என்னை பாதுகாத்துறா அல்லான்னு சொல்லி அதை மட்டும் கேட்டு இருந்தா அல்லாஹ் அவங்களை பாதுகாத்து வச்சிருப்பான், சிறைச்சாலை அனுப்பி இருக்க மாட்டான்.
ஆனால் நீங்கள் என்ன கேட்டாங்க, சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல, என் சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டு இவங்களை விட்டு பாதுகாத்துன்னு கேட்டதுனால அல்லாஹ் சிறைச்சாலைக்கு அவங்களை கொண்டு போனான் அப்படிங்கிறது குர்துபி அப்படிங்கிற கிதாபில் அதுக்கு விளக்கமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக நம்ம கேட்குற வார்த்தைகள், நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கே, ரொம்ப என்ன செய்யணும்னு சொன்னால் நிதானமாக நாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அதே போல் பாருங்க, இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். பெண்களை பற்றிய செய்தி, பெண்களை பற்றிய செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். இந்த ஹதீஸை சில உலமாக்கள் அறிஞர் பெருமக்கள் அடிக்கடி பெண்கள் இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டாம்னு கூட சொல்லுவாங்க. பெண்கள் இடத்துல இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டாம், ஏன்னு சொன்னால் அவங்களுடைய மனங்கள் எல்லாம் வேற மாதிரியா சிந்திக்க தோணிவிடும், அதனால் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க மிஅராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. எங்கே போனாங்க? மெஹராஜுக்கு போனாங்க. மெஹராஜுக்கு போன நேரத்தில் எல்லாவற்றையும் பார்த்தாங்களா, அரிசுக்கு போனாங்க, குருசுக்கு போனாங்க, சிதறத்துல் முன்தஹாவை அடைஞ்சாங்க. அங்கேருந்து என்ன பண்ணாங்க, அதுக்கடுத்து சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, சிராத்துல் முஸ்தகீம் எல்லாத்தையும் கடந்து போனாங்களா, பார்த்தாங்களா? இப்போ சொல்றாங்க, நான் நரகத்திலே பெண்களை அதிகமாக கண்டேன். யார் அதிகமாக பார்த்தேன்? பெண்களை அதிகமாக கண்டேன் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்களே, பெண்கள் இருக்கிற இடத்துல, பெண்கள் தோழியர்கள் இருக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா, பெண்களே, வாக்கு சிறுநல் நீங்க அதிகமா சதக்காக்களை செய்யுங்கள். பெண்களுக்கு சொல்றாங்க, நீங்க அதிகமா என்ன செய்யுங்க, நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அதிகமா சதக்காக்களை செய்யுங்கள். ஒன்னு சொன்னாங்க தசத்தக்ன, சதக்கா செய்யுங்க. இன்னொன்னு வாக்கு சிறுநல் இஸ்திகுஃபார, அதிகமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. அதிகமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னு சொன்னா, நான் நரகத்துல பெண்கள் அதிகமா பார்த்தேன், நீங்க நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னு சொன்னா சதக்காவை நீங்க நிறைய செய்யுங்க, இஸ்திக்ஃபாரை நீங்க அதிகமா செய்யுங்க என்று என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க விவரமான ஒரு பெண், அங்க விவரமா இருக்கக்கூடிய, கொஞ்சம் தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா, உடனே எழுந்து, யார சூழல்லாம் அப்பமாலன்னா, யார சூழல்லாம் அக்ஸிரு அகலன்னா, ஏன் எங்களை நரகத்தில் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்க? பார்க்கறதுக்கான காரணம் என்ன? அப்படி பார்த்ததுக்கான காரணம் என்ன? ஏன் நாங்கள் நரகத்தில் ஏன் நாங்கள் அதிகமாக இருந்தோம்? எங்களுக்கு காரணம் சொல்லுங்க என்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அந்த பெண் தோழியர்களிடத்துலேருந்து ஒரு பெண் எந்திரிச்சு கேட்குறாங்க, ஒரு தோழியர் எந்திரிச்சு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னா, அதுக்கு பதில் சொல்றாங்க, கால துக்கு சிறுநல் லஅன வ துக்ஃபர்னல் அஷீர, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, அதிகமாக சபிக்கிறீர்கள். பிள்ளையை சபிக்கிறீங்க, கணவனை சபிக்கிறீங்க, சமயங்களில் உடல் பிறந்தவங்களை சபிக்கிறீங்க, கொஞ்சம் வயசான பெற்றோர்கள் கூட இருந்தால் சமயங்களில் அவங்களையும் நீங்கள் சபிக்கிறீங்க. சபித்தல் என்பது ஆண்களை விட பெண்களாகிய உங்களிடத்துல அதிகமாக வருது. அந்த வார்த்தைகள் உங்களிடத்துலேருந்து வெளியே வருது. அதனால் அதை குற்றம் பிடித்த அல்லாஹ் உங்களை கொண்டு போய் நரகத்தில் அல்லாஹ் போடுறான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நிறைய சதக்காக்களை செய்யுங்க, இஸ்திக்ஃபாரை செய்யுங்க. அதே போல கணவனுக்கு, நல்ல கணவனுக்கு எந்த கணவனுக்குங்க? நல்ல கணவனுக்கு, டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டில் கூத்தடிக்கிறான அந்த கணவனுக்கு இல்லை, பொண்டாட்டி போட்டு மிதின்னு மிதிக்கிறான் இல்லை, அந்த கணவனுக்கு இல்லை. எந்த கணவனுக்கு? நல்ல கணவர்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறீங்க, அதனாலையும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் நரகத்தில் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே நீங்கள் சதக்கா செய்யுங்க, இஸ்திக்ஃபாரை செய்யுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக வார்த்தை, நம்ம இங்கே இந்த ஹதீஸில் பார்க்க வேண்டிய செய்தி என்னங்க, சபிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. குறிப்பாக பெண்களிடத்துல, ஆண்களிடத்திலையும் சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, சபிக்கிற மாதிரியான வார்த்தைகள் பிள்ளைகளை, குறிப்பாக பிள்ளைகளை அது மாதிரியான வார்த்தை சொல்லவே கூடாது. ஏன், அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப அற்புதமா அமையணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கு, அது ரொம்ப அற்புதமா அமையணும்னு சொன்னா நம்முடைய துஆக்கள், நல்ல வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வெளியே வரணும். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ அந்த அடிப்படையில் நடந்து கொள்வோம். நம்முடைய எதிர்காலங்களை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.